morning, as the Lord guides, we would like to meditate on the cross. இந்த காலை வேளையில் தேவனுடைய வழிநடத்தின்படியே சிலுவையை நாம் தியானிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். Quite a number of God's people are ignorant of the blessings of the cross. அநேக தேவனுடைய ஜனங்கள் சிலுவையை குறித்து அறியாதவர்களாக இருக்கிறார்கள். As God gives grace, I would like to share 7 great blessings of the cross. தேவன் நமக்கு கிருபை கொடுக்கிற தன்மைக்கேற்ற வண்ணமாக இந்த சிலுவையில் இருக்கிறதான 7 கிருபையின் பகுதிகளை நான் உங்களுக்கு சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். One saint had a vision of heaven, and in that vision he saw a huge cross in heaven. ஒரு பரிசுத்தவான் பரலோகத்தை பற்றியதான ஒரு தரிசனத்தை பெற்றார். அந்த தரிசனத்தில் பரலோகத்திலே ஒரு பெரிய சிலுவை இருக்கிறதாக கண்டார். He was wondering, how can cross be there in heaven? பரலோகத்தில் எப்படி சிலுவை இருக்க முடியும் என்று இவர் ஆச்சரியப்பட்டார். And the Lord told, it is not that there is any cross or suffering in heaven, but all the saints, they thank God for the cross through which they were able to reach heaven. பரலோகத்தில் சிலுவை வைக்கப்பட்டது நிமித்தமாக பாடுகளால் இந்த சிலுவை என்பது அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் அல்ல. இந்த சிலுவையின் மூலமாகத்தான் பரிசுத்தவான்கள் எல்லாரும் அங்கு வந்து அடையக்கூடியதான பாக்கியம் கிடைத்தது என்று அதிலே சந்தோஷப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். If Jesus had not gone to the cross, none of us would be able to go to heaven. இயேசு சிலுவைக்கு செல்லாதிருப்பார் என்றால் நம்மில் ஒருவர் கூட நாம் பரலோகத்தை போய் அடைந்து விட முடியாது. There was a particular sister who always complained, my cross is heavier than others. ஒரு குறிக்கப்பட்ட சகோதரி இருந்தாள். அவள் எப்போதும் என்னுடைய சிலுவை மற்ற யாருடைய சிலுவையை காட்டிலும் அதிக பாரமானது என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பதுண்டு. She had a vision. அவளுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. In that vision she saw so many crosses on the floor. அந்த தரிசனத்தில் இவள் எத்தனையோ சிலுவைகள் ஏராளமானவைகளை அந்த தரையிலே கண்டாள். Golden cross, pearly cross, diamond cross, and so many crosses. பொன்னான சிலுவை, முத்துக்களால் பதிக்கப்பட்டதான சிலுவை, இவ்விதமாக பல விதங்களில் சிலுவை இவள் கண்டாள். And the Lord told, my daughter, if the wooden cross that I have given you is too heavy for you, you make a choice and choose any cross you like. அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்னார், என் மகளே, நான் உனக்கு கொடுத்தேனே இந்த மர சிலுவை உனக்கு பாரமாக இருக்கும் என்றால், இங்க இருக்கிறதான எத்தனையோ சிலுவைகள் இருக்கிறது, அதில் உனக்கு எது வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள் என்று சொல்லியிருந்தார். She was very happy. Immediately she put down her wooden cross and went to take the pearly cross. அவள் உடனே சந்தோஷம் அடைந்தாள். உடனே தன்னிடத்தில் இருந்ததான மர சிலுவையை கீழே இறக்கி வைத்துவிட்டு ஓடி போய் முத்துக்களால் இருந்ததான அந்த சிலுவையை எடுக்கும்படியாக ஓடினாள். But when she tried to take, she realized that pearly cross was heavier than the wooden cross she had. அந்த முத்துக்களாலான சிலுவையை அவள் எடுக்க முயற்சித்த போது அப்பொழுதுதான் உணர்ந்தாள், தான் உடையவளாக இருந்ததான் அந்த சிலுவையை காட்டிலும் இந்த முத்துக்களாலான சிலுவை அதிக பாரம் என்பதை உணர்ந்தாள். Then she thought, I will take the golden cross, but she found that was heavier than the pearly cross. அப்பொழுது நினைத்தாள், சரி இதை விட்டுவிட்டு அந்த பொன்னால் ஆனதான அந்த சிலுவை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்து ஓடினாள். ஆனால் அதுவோ முத்துக்களாலான சிலுவையை காட்டிலும் அந்த பொன்னினாலான சிலுவை அதிக பாரமாக இருந்தது. Like that, one by one she tried all other crosses, and she found her cross which the Lord had given was the ideal one for her. இப்படி மாறி மாறி ஒவ்வொரு சிலுவையாக முயற்சித்து பார்த்தால் கடைசியாக கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த சிலுவைதான் ஏற்றது என்பதை உணர்ந்து கொண்டாள். Maybe there may be somebody here who may be thinking, my cross is heavier than others' cross. இங்க இருக்கிறதில் யாராவது சிலர் என்னுடைய சிலுவை மற்றவருடைய சிலுவையை காட்டிலும் அதிக பாரம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். The Lord wants to say this morning, my child, the cross, the suffering that I have given is ideal for you. ஆனாலும் இந்த காலை வேளையில் கர்த்தரோ உன்னை பார்த்து, என் பிள்ளையே, நான் உனக்கு கொடுத்திருக்கிறதான என் சிலுவை அந்த பாடுகள் உனக்கு ஏற்றதுதான் என்று அவர் சொல்கிறார். Sometimes your sickness, or maybe your husband, your wife, your children, or anything can be a cross to you. சில வேளையில் உன்னுடைய வியாதி, உன்னுடைய புருஷன், உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள்
அல்லது வேறு எதுவாக இருக்கட்டும், அது உனக்கு சிலுவையாக இருக்கலாம். No, God has given you the right husband, the right wife for you. இல்லை, தேவன் உனக்கு ஏற்ற புருஷனைத்தான், ஏற்ற ஒரு மனைவியைத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Through that person maybe God is teaching perseverance and humility and so many blessings. அந்த குறிக்கப்பட்ட நபர் மூலமாக தாழ்மை, நீ சிறுமைப்படுத்தப்படுகிறதல், இவ்விதமாக ஆண்டவரை பற்றிக் கொள்ளக்கூடியதான பகுதிகள், இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கலாம். I don't know how many of you thank God for the cross the Lord has given. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான சிலுவைக்காக எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ இல்லையோ என்று அறியேன். Unless we thank God for the cross on earth, in heaven we will not be able to thank God for the crowd. நாம் இந்த பூமியில் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த சிலுவைக்காக நன்றியால் நாம் நிறைந்து நன்றி உள்ளவர்களாக இல்லாத பட்சத்தில் பரலோகத்துக்கு செல்லும்போது அங்க இருக்கிறதான கிரீடத்தில் நாம் சந்தோஷப்பட முடியாது. Bible says, take up your cross daily and follow me. நீ தினந்தோறும் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. So daily we have a cross to bear. அனுதினமும் நாம் சுமக்க வேண்டிய ஒரு சிலுவை நமக்கு உண்டு. Today also you have a cross. இன்றைக்கும் கூட உனக்கு ஒரு சிலுவை இருக்கிறது. Maybe morning you had it, if you didn't have, wait, afternoon you will get it. நீ இந்த காலைகளில் உனக்கு இல்லாதிருக்கும் என்று நீ உணர்வாய் என்றால் நீ மதியம் வரை காத்திரு, உனக்கு மதியத்துக்குள் அது கிடைத்து விடும். Every day there will be a cross we have to bear. ஒவ்வொரு நாளும் நாம் சுமக்க வேண்டிய சிலுவை நமக்கு உண்டு. One person had a vision about the cross. ஒரு நபருக்கு சிலுவையை பற்றிய தரிசனம் உண்டாயிற்று. He was carrying the cross and going to heaven. இவரோ சிலுவையை சுமந்து பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். On the way, after some time, he sat down under a tree to have a little rest. இவர் விதமாக சுமந்து செல்லும்போது கொஞ்ச நேரம் சென்ற பிற்பாடு ஒரு மரத்தின் அடியில் சற்று ஓய்வெடுக்கும்படியாக உட்கார்ந்திருந்தார். Then as he slept, he had a dream. தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் ஒரு சொப்பனத்தை கண்டார். He saw somebody, a woodcutter was cutting wood. அவர் விதமாக சொப்பனத்தில் பார்த்தபோது ஒரு மரவெட்டி இருந்தான். அவன் மரத்தை எல்லாம் அறுத்து வெட்டி கொண்டிருந்தான். So the Christian asked him, can this cross is too long and heavy, can you cut it little, make it short? அப்பொழுது இந்த மரவெட்டி, அந்த கிறிஸ்தவன் மரவெட்டியை பார்த்து கேட்டான், இந்த சிலுவை ரொம்ப நீளமாக இருக்கிறது, இது சற்று செதுக்கி இது கொஞ்சம் அளவில் சுருக்கமாக்கி கொள்ள முடியுமா என்று கேட்டான். The woodcutter with his axe, he cut it little short. இந்த மரவெட்டியோ தன்னுடைய உள்ளியை வைத்து இந்த மர சிலுவையை அவன் சின்னதாக்கி விட்டான். And the Christian was happy, now it is less heavy, I can carry. இப்பொழுது கிறிஸ்தவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்பொழுது பாரமெல்லாம் குறைந்து விட்டது, நான் எளிதாக தூக்கி சென்று விடுவேன் என்று சந்தோஷப்பட்டான். He saw to cross heaven, to get into heaven, he had to cross a little river, a small river. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஒரு சிறிய ஒரு சிற்று ஆறு பாய்ந்தோடி கொண்டிருந்தது, அதை கடந்தால்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும். So he thought he will put the cross across the river so that he can walk across the river. அவன் இப்படி யோசித்தான், தன்னிடத்தில் இருக்கிறதான அந்த சிலுவையை அந்த ஆறின் மேல், அந்த சிறு நதியின் மேல் மேலே வைத்து விடுவோம் என்றால் அதன் மேல் தாண்டி பரலோகத்துக்குள் போய்விடலாம் என்று எண்ணினான். Can you guess what happened? நடந்தது என்னதான் இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க முடிகிறதா? He found that little bit that was cut off, that cross, that much the cross was short to reach the other shore. நடந்தது என்ன தெரியுமா? மறுகரையை போய் அடைய முடியாதபடிக்கு இவன் தன்னுடைய சிலுவையில் எந்த சிறிய பாகத்தை வெட்டி விட்டானோ அந்த பாகம்தான் அவனுக்கு ஒரு தடையாகவே அமைந்து உள்ளே போக முடியாம ஆகிவிட்டது. He was afraid. அவன் பயந்து போனான். Then he opened the eyes and he was relieved, it was only a dream. கண்களை திறந்து பார்த்தபோதுதான் சற்றே நிம்மதி அவனுக்கு வந்தது. ஏனென்றால் கண்டதெல்லாம் வெறும் கனவுதான். And he looked at the cross, oh, it was not cut, it was only a dream, in that it was cut. சிலுவையை பார்த்தான், அது வெறும் சொப்பனம் தான், இன்னும் அது வெட்டி செதுக்கப்படவில்லை என்பதை கண்டான். Joyfully he went towards heaven. அவன் சந்தோஷமாய் பரலோகத்தை நோக்கி விரைந்தான். Maybe there may be somebody here like that Christian will be wishing, I wish my cross will be cut little short. இங்கு அந்த கிறிஸ்தவனை போல இங்கு யாராவது இருக்கலாம், என்னுடைய சிலுவை கூட
கொஞ்சம் அளவில் சுருக்கமாக செதுக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். My problems, my burden is too much. என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய பாரம் ரொம்ப அதிகம். Not, beloved ones. இல்லை அருமையானவர்களே, The cross that you are carrying is ideal one. நீ சுமந்து செல்கிற உன் சிலுவை உனக்கு ஏற்ற சிலுவைதான். Your husband may be a cross to you, உன்னுடைய புருஷன் உனக்கு ஒரு சிலுவை போன்று இருக்கலாம். but God has given the ideal husband for you. ஆனாலும் தேவனோ உனக்கு ஏற்ற ஒரு புருஷனை தான் தந்திருக்கிறார். If God had given perhaps a great saintly man as a husband, perhaps you would not have prayed and cried and drawn closer to God. ஒருவேளை நல்ல உத்தமமான ஒரு புருஷனை கர்த்தர் உனக்கு கொடுத்திருப்பார் என்றால், நீ அப்படி புருஷன் கிடைக்கிறதான அந்த வேளையில் நீ தேவனை நோக்கி கதறி கூப்பிட்டு அவர்கள் கிட்டி நெருங்கி சேர்ந்திருக்கவே வாய்ப்பில்லாதே போயிருக்கிறோம். We must be grateful for the cross that God has given to us. கர்த்தர் நமக்கு கொடுத்ததான சிலுவைக்காக நாம் நன்றி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். If you do not carry your cross, you will become a cross for others. உன்னுடைய சிலுவையை நீ சுமக்காத பட்சத்தில் நீயே மற்றவர்களுக்கு சிலுவையாக மாறிவிடுவாய். You will be complaining and murmuring and disputing and getting irritated, and you become a cross, a burden for others. முறையிட்டு புகார் செய்து மற்றும் இவ்விதமாக காரியங்களை செய்து செய்து நீ மற்றவர்களுக்கே ஒரு சிலுவையாகவே மாறிவிடுவாய். So we must take up the cross daily and follow the Lord. அனுதினமும் நாம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கர்த்தரை பின்பற்ற வேண்டும். When I got saved, immediately I had a vision. நான் ரட்சிக்கப்பட்ட போது உடனே ஒரு தரிசனத்தை கண்டேன். A heavy cross was falling on me. ஒரு பாரமான சிலுவை என் மேல் வந்து அமர்ந்தது, விழுந்தது. I did not know the meaning. அதனுடைய அர்த்தம் எனக்கு தெரியவே இல்லை. Then servants of God told me that lot of sufferings are going to come upon your life. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இடத்தில் சொன்னார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டங்கள் வரப்போகிறது என்று சொன்னார்கள். I was very, very happy to hear that. அதை கேட்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. True to that, after I got saved, I was thrown out of my house because I became a Pentecostalist. அதுக்கெல்லாம் அப்படியே நிஜமாக நடந்தது. நான் இவ்விதமாக ரட்சிக்கப்பட்ட உடனே நான் ஒரு பெந்தேகோஸ்தே மனுஷனாக மாறினபடினால் என் வீட்டை விட்டே வீசி எறியப்பட்டேன். So many times I had to undergo starvation. நான் எத்தனையோ முறை பசியினால் வாட வேண்டியதாக இருந்தது. To go to the meetings, I had to, so often I had to walk 14 miles and then walk back 14 miles. கூட்டத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் போக 14 மைல் தூரம், திரும்பி வர 14 மைல் தூரம் நடந்து செல்ல வேண்டியதாக Very இருந்தது. often I didn't have money for the bus fare. எத்தனையோ முறை அங்கு சென்று வருவதற்கு பேருந்துக்குரியதான கட்டணம் கூட எனக்கு இல்லாது இருந்திருக்கிறேன். And in the high school I was mocked at. அங்கு நான் படித்ததான என்னுடைய உயர்நிலை பள்ளியில் பரிஹசிக்கப்பட்டிருக்கிறேன். And there were so many other sufferings were there, but beloved ones, they all greatly helped my spiritual life. இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் பாடுகள் இருந்தன. ஆனால் பிரியமானவர்களே, எனக்கு நேரிட்ட இந்த எல்லா பாடுகளும் என்னுடைய ஆன்மீக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒத்தாசையாகத்தான் இருந்தது. When I look back, if those sufferings were not there, today I don't think I will be a servant of God here. நான் இன்றைக்கு அதையெல்லாம் திரும்பி பார்ப்பேன் என்றால், அப்படிப்பட்டதான உபத்திரவங்கள் பாடுகள் எனக்கு அன்றைக்கு நேரிடாவிட்டால் இன்றைக்கு ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் நின்று கொண்டிருக்க மாட்டேன். Shall we praise God for all the sufferings and the cross that Jesus permitted in our life? இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறதான எல்லா பாடுகள் கஷ்டங்களுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah. Thank you, O God. Hallelujah. So, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Shall we sing a chorus about the cross of Jesus? இயேசுவின் சிலுவையை குறித்து ஒரு பல்லவி பாடுவோமா? Come on, anyone. யாராவது ஆரம்பிங்கள். சாந்திலை பாடிடுவேனா சிலுவை நிழலில் அனுதினம் நடியா சாந்திலை
நிழலில் நடந்திடும்படியாய் பாடிடுவேன். Beloved ones, if we know all the blessings of the cross, we will really love the cross and cling to the cross. பிரியமானவர்களே, சிலுவையில் இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் அறிந்திருக்கிறவர்களாக இருப்போம் என்றால் சிலுவையை நாம் நேசிப்போம், சிலுவையை நாம் பற்றி அப்படியே பிடித்துக் கொள்வோம். By the way, cross means humiliations, persecutions, reproaches, etc. சிலுவை என்றால் என்ன தெரியுமா? சிறுமைப்படுத்தப்படுதல், ஒத்துருப்படுத்தப்படுதல், பாடுகள், கஷ்டங்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம். Cross means you are suffering for others' mistakes. சிலுவை என்றால் என்னவென்றால் மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீ கஷ்டப்படுவதுதான். Jesus was suffering for the mistakes that we made. நாம் செய்த தவறுகளுக்காக இயேசு பாடுபட்டார். Maybe your husband may make mistake and you suffer. ஒருவேளை உன்னுடைய புருஷன் தவறு செய்து கொண்டிருக்கலாம், அதுக்காக நீ கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய். Maybe in your office somebody else is making mistake and you suffer because of that. உன்னுடைய அலுவலகத்தில் தவறு செய்த நபர் வேறொருவராய் இருக்க நீயோ அதற்காக கஷ்டங்களை பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு ஆளாக நீ இருப்பாய். I would like to share this morning about the blessings of the cross. இந்த காலை வேளையில் சிலுவையின் ஆசீர்வாதங்களை குறித்து நான் சொல்லும்படி வாஞ்சிக்கிறேன். Before that I want to mention there are 3 types of cross. அதற்கு முன்பாக நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். சிலுவை என்று சொல்லும்போது 3 விதங்கள் இருக்கிறது. One was the cross of the thieves. ஒன்று அந்த கள்ளனுடைய சிலுவை. Why did the thieves suffer the cross? அந்த கள்ளன் ஏன் அந்த சிலுவையிலே கஷ்டப்பட்டான், பாடுபட்டான்? Because of their own mistake. அவர்கள் செய்ததான அந்த சொந்த தங்களுடைய தவறுகளுக்காக சிலுவையிலே அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். That suffering, that cross did not bring any glory to God. அந்த சிலுவை எந்த விதத்திலும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. Some of you may be carrying the cross of the thieves. உங்களில் சிலர் கூட அந்த கள்ளனுடைய சிலுவையை தான் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆளாக You may be இருக்கலாம். suffering because of your own sin or foolishness. That does not give glory to God. நீ உன்னுடைய மதிகேடும் உன்னுடைய தவறான காரியங்களுக்காக நீ கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம், அது ஒரு காலம் தேவனுக்கு மகிமையை சேர்க்காது. In a particular church we had a believer couple. ஒரு குறிக்கப்பட்டதான சபையில் ஒரு விசுவாசி தம்பதிகள் இருந்தார்கள். Husband was a very angry man புருஷன் ரொம்ப கோபக்காரன். and wife was a very nagging woman. ஆனால் மனைவியோ அவளை மிகவும் தொந்தரவுப்படுத்தக்கூடியதான ஒரு through the words he will be always irritating the husband. வார்த்தைகளினால் தன்னுடைய புருஷனுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒருவள் தான் மனைவி. So when the wife with her mouth will try to irritate him, இந்த மனைவி தன்னுடைய வாயின் வார்த்தைகளால் தன்னுடைய புருஷனுக்கு எரிச்சல் ஊட்டும் போது the husband will get very angry. புருஷன் ரொம்ப கோபம் அடைந்துருவான். Then he will not talk with his mouth, he will talk with his hands and feet. பின்னால அவன் வாயிலே பேச மாட்டான், கைனாலையும் கால்னாலையும் தான் பேசுவான். By the time the wife may be on the floor, அதுக்குள்ளாக பார்த்தா மனைவி தரையில கிடப்பா. but she won't keep quiet, she will still keep her mouth opening and saying all the provocative things. இந்த தரையில அந்த மனைவி கிடந்தா கூட அங்க இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டா, அங்க இருந்துட்டு இவனை இன்னும் கோபப்படுத்துற வார்த்தைகளை பேசிக்கிட்டே இருப்பான். Again the husband will get angry and will talk to her with the hands and feet. மறுபடியும் புருஷன் இன்னும் கோபம் அடைந்து இன்னும் கைனாலையும் கால்னாலையும் தொடர்ந்து பேசிட்டே இருப்பான். Now they both are suffering, aren't they? இப்ப 2 பேரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. Wife is suffering so much, மனைவி ரொம்ப கஷ்டப்படுறா, husband also suffering so much. புருஷனும் ரொம்ப கஷ்டப்படுறா. But that is the cross of the thief. இது அந்த கள்ளன் திருடனுடைய சிலுவைதான். They were suffering because of their own sin. இவர்களோ தங்களுடைய சொந்த பாவத்தினால் கஷ்டப்படுகிறார்கள். By the way, I don't think in Irumblur there are any believers who will talk to the wife with hands and feet. Don't do that. இரும்புலியூரில் இப்படி தங்களுடைய மனைவியோடு
கையினாலும் கால்னாலும் பேசுகிற விசுவாசிகள் இருக்க மாட்டீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். அப்படி இருந்தாலும் செய்யாதீர்கள். That is thief's cross. அது கள்ளனுடைய சிலுவை. Some people become sick and meet with accidents sometimes because of their own sin. சிலர் வியாதிப்பட்டோ விபத்துக்குள்ளோ சிக்கியோ இப்படி சில பிரச்சனைகளுக்கு சிக்கிக் கொள்வது தங்களுடைய சொந்த பாவத்தின் நிமித்தமாக இப்படி ஆகிவிடுகிறார்கள். All the sickness and accidents are not because of sin, don't think so. எல்லா விபத்துகளும் எல்லா வியாதிகளும் இவ்விதமாய் பாவத்தினால் வந்து சொல்கிறதில்லை. Sometimes because of our sin also such things can happen. சில வேளைகளில் நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக இவைகள் இப்படி நடந்து விடுகிறது உண்டு. It is true the thieves carried the cross that did not bring any glory to God. அந்த திருடன் கள்ளன் அவன் இந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனான். ஆனால் அது எந்த விதத்திலும் தேவனுக்கு மகிமையை சேர்க்கவில்லை. Some of you may be having sufferings or sickness or problem because of your own sin or disobedience towards God. உங்களில் சிலர் கூட நீங்கள் தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமை காட்டுறது நிமித்தமாக கஷ்டங்கள் பாடுகள் வேதனை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கலாம். Then there is another type of cross. அடுத்து இன்னொரு விதமான சிலுவை உண்டு. Simon the Cyrenian's cross. சிரேனே ஊரானாகிய சீமோனின் சிலுவை. Why did Simon the Cyrenian carry the cross? சிரேனே ஊரானாகிய இந்த சீமோன் ஏன் சிலுவையை சுமந்தான்? He was forced to carry. அவனோ சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணப்பட்டான். Please read Mark chapter 15 verse 21. மார்க் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தரும் ரூப்புக்கு தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அப்படியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். Cyrenian who passed by coming out of the country, the father of Alexander and Rufus, to bear his cross. So Simon was compelled to carry the cross. இந்த சிலுவையை சுமக்கும்படி சீமோன் பலவந்தம் பண்ணப்பட்டான். Some of you may be like this Simon the Cyrenian. உங்களில் சிலர் இந்த சிரேனே ஊரானாகிய சீமோனை போல இருக்கலாம். Simon was not happy to carry the cross. இந்த சிலுவையை சுமக்க சீமோன் சந்தோஷமாய் சுமக்கவில்லை. What to do? It was forced on him. என்ன செய்கிறது? அவன் மேல் அது பலவந்தமாய் சுமத்தப்பட்டது. Some of you may be like Simon. உங்களில் சிலர் சீமோனை போல இருக்கலாம். You have sufferings, உங்களுக்கு பாடுகள் இருக்கு. may not be because of your sin. உங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக அந்த பாடுகள் அல்ல. But you say, what to do? I have to carry it. என்ன செய்யறது? நான் சுமந்து தானே ஆகணும். I am forced to suffer like this. இப்படி பாடுபட நான் பலவந்தம் பண்ணப்படுகிறேன். My husband is a cross. என் புருஷன் எனக்கு சிலுவை. I don't know how long I have to carry this. இன்னும் எவ்வளவு காலம் இப்படியே சுமந்துட்டு போறதுன்னு எனக்கே தெரியல. I don't know when he is going to die. எப்ப அவன் சாக போறானோ எனக்கு தெரியல. Not that you want him to die, அவங்க சாகணும் வாஞ்சிக்கிறது இல்ல. but you think from the time I got married, I had to carry this cross. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இந்த சிலுவையைத்தானே நான் சுமந்துட்டு இருக்கணும். Daily I am carrying this cross. தினந்தோறும் இந்த சிலுவையை நான் சுமந்துட்டு இருக்கிறேன். What to do? I had to suffer. என்ன செய்யறது? நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். This man is always giving me suffering. இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே Lord, இருக்கிறான். why did you allow this? You could have given a better husband. ஆண்டவரே, ஏன் தான் இதை நீர் அனுமதித்தீரோ? ஒரு நல்ல புருஷனை எனக்கு கொடுத்திருக்கலாமே. I tell you, dear child of God, you got the best husband. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்து நான் சொல்றேன், உனக்கு கிடைத்திருக்கிற அந்த புருஷன் சிறந்த புருஷன். It is to change your character like the character of Christ. உன்னுடைய சுபாவத்தை கிறிஸ்துவின் சுபாவத்தை போலவே மாற்றும்படியாகத்தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Don't be like the Simon the Cyrenian. சிரேனே ஊரானாகிய சீமோனை போல நீ இருந்து விட வேண்டாம். What to do? I had to bear this. என்ன செய்வது? இந்த சிலுவையை நான் சுமக்கத்தான் வேண்டும். Maybe children may be giving you suffering. ஒருவேளை உன்னுடைய பிள்ளைகள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக் கொண்டிருக்கலாம். Or in workplace you may have some suffering. உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒருவேளை பாடுகள் இருக்கலாம். Or maybe your mother-in-law may be a cross. ஒருவேளை உன்னுடைய மாமியார் உனக்கு சிலுவையாக இருக்கலாம். You may be like Simon. What to do? I am forced to carry this. நீங்கள் ஒருவேளை சீமோனை போல என்ன செய்கிறது? நான் பலவந்தம் பண்ணப்படுகிறேன், ஆகவே சுமக்கிறேன். You want to run away from the cross. நீயோ இந்த சிலுவையை விட்டு விட்டு ஓடும்படி வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறாய். But the cross does not leave you. ஆனால் இந்த சிலுவை உன்னை விடுகிறதே இல்லை. This cross want to change you like Christ. ஆனால் இந்த சிலுவை உன்னை எப்படியாவது கிறிஸ்துவை போல மாற்றிவிட வேண்டும் என்று வாஞ்சித்துக் From கொண்டிருக்கிறது. today, don't carry the cross
with murmurings and complaining. இன்று முதல் நீ உன்னுடைய சிலுவையை புகார் செய்து கொண்டு முறையிட்டுக் கொண்டு நீ சுமந்து செல்லாதே. Oh, this is too heavy for me. இது எனக்கு மிகவும் பாரமாயிருக்கிறது. Lord, how long should I carry this? ஆண்டவரே, எவ்வளவு காலம் இதை நான் சுமப்பேன்? Look at others don't have such a heavy cross like I have. மற்றவர்களை பாருங்கள், எனக்கு இருக்கிற அளவுக்கு பாரமான சிலுவை அவங்களுக்கு இல்லையே. Others don't have the sufferings that I have. எனக்கு இருக்கிற அளவுக்கு பிரச்சனை கஷ்டம் அவங்களுக்கு இல்லையே. So you are murmuring and complaining against the cross. இப்படி நீ முறையிட்டுக் கொண்டு புகார் செய்து கொண்டு உன் சிலுவைக்கு விரோதமாய் இருக்கிறாய். Listen, dear child of God. Simon's cross did not glorify God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ கவனித்துக்கொள், இந்த சீமோனின் சிலுவை தேவனை மகிமைப்படுத்தவே இல்லை. How many of you are carrying Simon's cross today? உங்களில் எத்தனை பேர் இன்றைக்கு சீமோனின் சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள்? Murmurings and complaining, what to do, this suffering is upon my life. என்ன செய்வது, என் வாழ்க்கையெல்லாம் இப்படி கஷ்டம் கஷ்டம் என்று முறையிட்டுக் கொண்டு புகார் செய்து I கொண்டிருப்பது. don't know when this cross will go from my life. எப்பொழுதுதான் என் வாழ்க்கையை விட்டு இந்த சிலுவை விலகி போகுமோ என்று நான் அறியேன். I don't like it. எனக்கு இது விருப்பமே இல்லை. But it is forced on me. ஆனால் என் மேல் இது பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. My children are really a cross for me. என் பிள்ளைகள் எனக்கு மெய்யாகவே அவர்கள் சிலுவையாய் இருக்கிறார்கள். Dear child of God, your cross, your sufferings are not going to be a blessing to you at all. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படி இருப்பாய் என்றால் உன்னுடைய பாடுகள், உன்னுடைய சிலுவை ஒரு நாளும் தேவனை மகிமைப்படுத்தவே படுத்தாது. So I now mention two types of cross. நான் இப்பொழுது இரண்டு விதமான சிலுவையை குறித்து சொன்னேன். The thief's cross. ஒன்று கள்ளனுடைய சிலுவை. He carried the cross because of his sin. தான் செய்த பாவத்தின் நிமித்தம் அவன் அந்த சிலுவையை Some சுமந்தான். people carry their sufferings are because of their sin. சிலர் தங்களுடைய பாவங்கள் நிமித்தமாக தங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகளை சுமந்து கொண்டிருப்பார்கள். Then Simon's cross. அடுத்து சீமோனின் சிலுவை. Simon carried the cross because he was forced and there was no blessing in it. இந்த சீமோன் பலவந்தம் பண்ணப்பட்டபடியினால் சிலுவையை சுமந்தானே ஒழிய மற்றபடி இல்லை. அதனால் அவனுக்கு எந்த ஆசீர்வாதம் இல்லை. Then there is a third cross. What is that? அடுத்து மூன்றாவது சிலுவை. அது என்ன? Which is the cross? அந்த சிலுவை என்ன? The cross of Jesus. இயேசுவின் சிலுவை. His cross was not because of his sin like the thieves. இயேசுவின் சிலுவை அந்த கள்ளனுடைய சிலுவையை போல தன்னுடைய தவறுகள் நிமித்தமாக உண்டானதல்ல. The Lord Jesus' cross was not like the cross of Simon the Cyrenian. It was not forced on him. இயேசுவின் சிலுவை அந்த சிறைனை ஊரானாகிய சீமோனைப் போல பலவந்தம் பண்ணப்பட்டபடியினால் அது வரவில்லை. The word of God says, for the joy that was set before him, he endured the cross. வேதம் சொல்கிறது, தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் அவர் சிலுவையை சுமந்தார். Joyfully he carried the cross. அவர் சந்தோஷமாக அந்த சிலுவையை சுமந்தார். Before carrying the cross that night, he with the disciples they sang a song and went to Gethsemane. அவர் சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக முந்தின ராத்திரியில் சீஷர்களோடு அவர்கள் ஸ்தோத்திர பாடலை பாடி அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு அவர்கள் சென்றார்கள். The only place in the Bible that we read Jesus singing was he was going to Gethsemane the last night, the most suffering night. இந்த முழு வேதாகமத்தில் இயேசு பாடுகிறதாக ஒரு சம்பவமாக வாசிக்கிறது என்ன தெரியுமா? அவர் பாடுகள் வேதனைகளை சபிப்பதற்கு செல்வதற்கு முன்பாக அந்த முந்தின ராத்திரியிலே அவர் தன்னுடைய சீஷர்களோடு பாடிதான் அவ்விதமாக கடந்து சென்றார். When do we sing? நாம் எப்ப பாட்டு பாடுவோம்? Normally when do we sing? எப்பொழுது பொதுவாக நாம் பாடுவோம்? We are very happy, everything is going well, then we sing. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றி யாருமே we will sing. We will be singing. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது எல்லாம் நம்ம விரும்புறபடி எல்லாம் நடந்துட்டு கைகூடி இருக்கும்போது அப்பொழுது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் என்று சொல்லி எல்லாம் பாடிட்டு இருப்போம். But எந்த காலத்திலும் we may sing, but when some problems come, we'll, Lord, why this problem? That time we forget that song. எந்த காலத்திலும் இதெல்லாம் பாட்டு பாடுவோம், ஆனா பிரச்சனை வந்தா ஆண்டவரே இது என்ன, இது ஏன் எனக்கு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடுவோம். Only in one place we see Jesus singing. இயேசு பாட்டு பாடுகிறதா ஒரு இடத்தில் காண்கிறோம். Jesus did not sing in the Mount of Transfiguration when the glory came. This is my beloved son. That time Jesus didn't sing. மறுரூப மலையில் மகிமை வந்து இறங்கிட்டு அப்பொழுது இயேசு மறுரூபமானார். அந்த நேரத்தில் அவர் பாட்டு பாடவே இல்லை. Jesus did not sing when all the people
took him to make him a king. He didn't sing. ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இயேசுவை ராஜாவாக்க வேண்டும் என்று ஒன்றாக கூடி வந்தபோது இயேசு பாடவில்லை. Jesus didn't sing when he took baptism and coming out, heaven was open and the Father was speaking to him, this is my beloved son, hear him. He didn't sing. இந்த இயேசு தாம் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது வானம் திறக்கப்பட்டு அப்பொழுது பிதாவாகிய தேவன் சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னார். அந்த வேளையில் இயேசு பாட்டு பாடவில்லை. The most suffering night, that was the time he sang. அதிகமான கஷ்டமும் வியாகுலும் நிறைந்த அந்த ராத்திரியில் தான் பாட்டு பாடினார். He knew this night I am going to be arrested. இந்த ராத்திரியில் நான் கைது செய்யப்படுவேன் என்று அவர் அறிந்திருந்தார். Even if I am thirsty to drink some water, no one is going to give me. தாகமாயிருந்து தண்ணீர் வேண்டும் என்று இருந்தால் கூட எனக்கு குடிக்க ஒருவர் கூட இனி கொடுக்க மாட்டார்கள் என்கிறதான் அந்த வேலை. All my disciples are going to forsake me. என்னுடைய சீஷர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட போகிறார்கள். Beloved ones, that was the time Jesus joined the disciples singing a song. பிரியமானவர்களே, அந்த வேளையில் தான் இயேசு சீஷர்களோடு கூட சேர்ந்து அந்த பாடல் பாடினார். In our times of sufferings, we must learn to sing. நம்முடைய பாடுகள் கஷ்டத்தின் வேளையில் நாம் பாட்டு பாட கற்றுக்கொள்ள வேண்டும். Then our cross will become a crown. அப்பொழுது நம்முடைய சிலுவை ஒரு கிரீடமாய் மாறும். Then our cross will become light. அப்பொழுது நம்முடைய சிலுவை அது இலகுவாக மாறும். When you have the cross, when you murmur and complain, your cross will become heavy on you. சிலுவை உன்னிடத்தில் இருக்கும்போது நீ முறையிட்டு புகார் செய்வாய் என்றால் உன் சிலுவை அதிக பாரமாய்த்தான் இருந்து கொண்டிருக்கும். Let us turn to that verse. Take up your cross and follow Luke 9, verse 22 and 23. லூக்கா 9ஆம் அதிகாரம் 22 23 வசனத்தை வாசியுங்கள். மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதனம் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழும்பவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். Verse 23 only. 23. 23. Saying the Son of Man must suffer many things and be rejected of the elders and chief priests and scribes and be slain and be raised the third day. And he said to them all, if any man will come after me, let him deny himself and take up his cross daily and follow me. Hope you listen to that word of God. இந்த கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் என்று நான் எண்ணுகிறேன். Jesus told, take up your cross and follow me. உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்லவில்லை. Jesus did not say, take up 3 crosses and follow me. No. 3 சிலுவைகளை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்லவில்லை. You don't need to take 2 or 3 crosses, only 1 cross. நீ 2 3 சிலுவைகளை சுமந்து கொண்டு வரவில்லை, ஒரே ஒரு சிலுவைதான். Either you will carry the thief's cross, ஒன்று நீ கள்ளனுடைய சிலுவையை சுமக்க வேண்டும், or else you will carry Simon's cross, இல்லை என்றால் சீமோனின் சிலுவையை நீ சுமக்க வேண்டும், or else you will be carrying the cross of Jesus. இல்லையே நீ இயேசுவின் சிலுவையை சுமக்க வேண்டும். Now which cross are you carrying now? நீ இப்பொழுது எந்த சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறாய்? Some of you may be carrying the thief's cross. நம்மில் சிலர் அந்த கள்ளனுடைய சிலுவையை சுமந்து கொண்டிருக்கலாம். Your suffering is because of your sin. உன்னுடைய பாடுகள் உன்னுடைய பாவங்கள் நிமித்தமாகத்தான் வருகின்றன. If that is so, அது அப்படி இருந்தால் today you repent and ask forgiveness நீ இன்றைக்கே மனம் திரும்பி மன்னிப்பை கேள். and leave your cross here. உன்னுடைய அந்த சிலுவையை இங்கேயே விட்டு விடு. That thief's cross today you surrender. நீ அந்த கள்ளனுடைய சிலுவையை இன்றைக்கு கொடுத்து விடு. From today you don't need to take that cross. இன்று முதல் நீ அந்த சிலுவையை நீ சுமக்க வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. Maybe today you may be carrying the cross of Simon the Cyrenian. ஒருவேளை சீமோனுடைய சிலுவையை நீ சுமந்து கொண்டிருக்கலாம். You are murmuring and complaining about your suffering. முறையிட்டுக் கொண்டு புகார் செய்து கொண்டு உன்னுடைய பாடுகளை குறித்து இப்படி பேசிக் கொண்டிருக்கலாம். What to do? I have to suffer like this. என்ன செய்கிறது? நான் இப்படி கஷ்டப்பட்டு தானே ஆகணும். Today if you repent about it, இன்றைக்கு நீ மனம் திரும்புவாய் என்றால் you can surrender that cross at the feet of Jesus. அந்த சிலுவையை எடுத்து இயேசுவின் பாதபடியிலே கொடுத்து விடு. Only 1 cross you need to take. நீ எடுத்துச் செல்ல ஒரே ஒரு சிலுவை தான் உனக்கு வேண்டும். That the cross of Jesus. அது இயேசுவின் சிலுவை தான். I already mentioned you what is the cross of Jesus.
இயேசுவின் சிலுவை என்றால் என்ன என்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். Suffering joyfully, praising God. சந்தோஷமாய் தேவனை துதித்துக் கொண்டு பாடுகளை சகிப்பது. Others made mistakes and you are suffering. மற்றவர்கள் தவறு செய்ய அதற்கு நீ கஷ்டப்படுவாய். But you don't complain and blame others for that. ஆனால் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு நீ போய் புகார் செய்து கொண்டு குற்றங்களை சுமத்த மாட்டாய். You are being reproached and ridiculed. நீ நிந்திக்கப்பட்டு அற்பமாய் தள்ளப்படுவாய். But you take it joyfully. ஆனால் அதை நீ சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வாய். From this pulpit convention, our convention pastor, don't preach, you might have heard. இந்த பிரசங்க மேடையிலிருந்து கன்வென்ஷன் வெளியில் நமது பாஸ்டர் டான் அவர்கள் பிரசங்கித்ததை நீங்கள் When he கேட்டிருப்பீர்கள். was in Israel, a Jewish priest spat on his face. அவர் இஸ்ரவேல் நாட்டில் இருந்தபோது ஒரு யூத மத குரு போதகர் வந்து அவருடைய முகத்தில் காரி துப்பினார். And Pastor Don smiled and told, I love you. ஆனால் பாஸ்டர் டானோ அவனை பார்த்து அப்படியே புன்சிரிப்பாய் சிரித்து உன்னை நான் நேசிக்கிறேன் என்றார். That man was ashamed. அந்த மனுஷனுக்கு வெட்கமாயிருச்சு. And what did that man say? அந்த மனுஷன் சொன்னது என்ன தெரியுமா? My religion says to do this. என் மதம் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்திருக்கு. What did Pastor Don reply? பாஸ்டர் டான் என்ன மறுமொழி சொன்னார்? My religion says to forgive you. என்னுடைய மதமோ உன்னை மன்னிச்சிருன்னு சொல்லுது. That is the cross of Jesus carrying. இயேசுவின் சிலுவையை சுமப்பதை பிடித்தான். What will you do? நீ என்ன செய்வாய்? I don't know about Irumbulur believers. இரும்புலிர் விசுவாசிகளை குறித்து எனக்கு தெரியாது. Generally they will spit back. பொதுவா ஜனங்கள் திருப்பி காரி துப்புவாங்க. Maybe 2 times. ஒரு 2 தடவை காரி துப்பிடுவாங்க. But that is not the carrying the cross of Jesus. இயேசுவின் சிலுவையை சுமப்பதென்றால் அது அப்படி அல்ல. Whatever sufferings that you are going through, if you learn to praise God and thank God, எந்த கஷ்டங்கள் பாடுகள் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் தேவனுக்கு நன்றியாய் இருந்து நீங்க ஸ்தோத்திரிக்க கற்றுக்கொண்டால் then your cross will become very light. அப்பொழுது உங்களுடைய சிலுவை மிகவும் லகுவாக இருக்கும். Jesus told, my yoke is easy and my burden is light. இயேசு சொல்லும்போது என்னுடைய நுகம் அது லகுவாய் இருக்கிறது, மெதுவாய் இருக்கிறது அவர் சொல்லி இருக்கிறார். My burden is light. My burden. என்னுடைய பாரம் அது லகுவாய் இருக்கிறது. Read 11:29, Matthew. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மிதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது En என்றார். sumai. So my burden is light. என் சுமை லகுவாய் இருக்கும். I tell you the secret today. இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிக் From கொடுக்கிறேன். today your cross will become very light. இன்று துவங்கி உடைய சிலுவை மிகவும் லகுவாய் இருக்கும். Jesus himself told, my burden is light. இயேசுவே சொல்லி இருக்கிறாரே என் சுமை லகுவாய் இருக்கும். What should you do? நீ என்ன செய்ய வேண்டும்? You must praise God for your suffering. உன்னுடைய பாடுகளுக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். When you go through sufferings, that is the time you have to learn to sing. நீ பாடுகள் வழியாக போகும்போது தான் நீ பாட்டு பாட கற்றுக்கொள்ள வேண்டும். Look at the Psalms. Most of the Psalms composed by David were composed in the time of his distress. இந்த சங்கீதங்களை கவனித்து பாருங்கள். தாவீதினால் இயற்றப்படும் போது அவன் கஷ்டம் நெருக்கத்தின் வேலையில் இருந்தபோதுதான் கட்டினான். Our sufferings will become a song in the night. நம்முடைய பாடுகள் ராக்கால கீதங்களாய் மாறும். Learn to sing for all the sufferings that we go through. நாம் கடந்து செல்கிறதான பாடுகள் வழியாய் செல்லும் போது பாட்டுகள் பாட கற்றுக்கொள்ளுங்கள். When you leave this place today, take only one cross. இந்த இடத்தை விட்டு இன்றைக்கு நீங்கள் திரும்பி போகும்போது ஒரே ஒரு சிலுவையை எடுத்துச் செல்லுங்கள். Only one cross you need to take. ஒரே ஒரு சிலுவையை தான் நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியம். Both other crosses, the thief's cross and Simon's cross, today you surrender. கல்லருடைய சிலுவை, சீமோனுடைய சிலுவை, இந்த 2 சிலுவைகளையும் இன்றைக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள். Then only you will have the cross of Jesus. அப்பொழுது மாத்திரமே இயேசுவின் சிலுவை உங்களுக்கு உண்டாயிருக்கும். Read the joy, please read Hebrews chapter 12 verse 2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்க்கத்தில் வீற்றிருக்கிறார். For the joy that was set before him, he endured the cross, despising the shame. அவர் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தமக்கு முன்பாக இருக்கிறதான சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். Your life, the Lord will turn
from bitter into sweet. உன்னுடைய வாழ்க்கை தேவன் கசப்பிலிருந்து மதுரமாய் மாற்றுவார். Today your life may be bitter. இன்றைக்கு ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கலாம். And you are making others' life through your life bitter. நீ மற்றவருடைய வாழ்க்கையை உன் வாழ்க்கையின் மூலமாக அதை கசப்பாய் மாற்றிக் கொண்டிருக்கலாம். I want to share with you a secret. ஒரு ரகசியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி நான் From வாஞ்சிக்கிறேன். today the Lord can turn the bitter into sweet. இன்று துவங்கி உன்னுடைய கசப்பை ஆண்டவர் மதுரமாய் மாற்ற வல்லவர். And in your family all the bitterness God will remove. உன்னுடைய குடும்பத்தில் எல்லா கசப்பையும் கர்த்தர் மாற்றுவார். How can your life become sweet? எப்படி உன்னுடைய வாழ்க்கை மதுரமாய் மாற முடியும்? How can your life, the bitter experience, go away from you? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்கள் எப்படி உன்னை விட்டு விலகி போக முடியும்? One day the people of Israel reached a place called Mera. ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் மாரா என்கிற இடத்தை வந்து அடைந்தார்கள். And they didn't have water to drink. குடிக்க அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. And in Mera they found water, but that water was bitter water. மாராவிலே தண்ணீர் இருந்தது, கிடைத்த தண்ணீரோ கசப்பா இருந்தது. And they cried to the Lord. அந்த வழியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். Then the Lord told Moses. கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார். Moses was shown a tree. மோசேக்கு ஒரு மரம் காட்டப்பட்டது. You do one thing. நீ ஒரு காரியத்தை செய். Take this tree and put it in the water. நீ அந்த மரத்தை எடுத்து தண்ணீரிலே போடு. As soon as this tree will touch the water will turn into sweet. அந்த மரம் அந்த தண்ணீரை தொட்ட க்ஷணத்திலே அந்த தண்ணீர் மதுரமாய் மாறிற்று. Can anybody tell what is the meaning of this tree? இந்த மரத்தினுடைய அர்த்தம் இது எதற்கு ஒப்பாக இருக்கிறது யாராவது சொல்ல முடியுமா? Anybody can say what is the meaning of this tree? இந்த மரத்தினுடைய அர்த்தம் என்னதென்று யாராவது சொல்ல முடியுமா? What is the meaning of this tree? இந்த மரத்தினுடைய அர்த்தம் என்னென்று யாராவது சொல்ல முடியுமா? Come on. You are right, tell. சொல்லுங்க, சரியா தான் சொல்றீங்க. Eh? Loudly. சத்தமா. Doubt, eh? சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுங்கள். Yes, that is the cross. அதுதான் சிலுவை. The Lord showed a tree. கர்த்தர் அந்த மரத்தை காட்டினார். Put this into the water. இந்த மரத்தை எடுத்து தண்ணீரில் போடு. That water is your life. அந்த தண்ணீர் தான் உன் வாழ்க்கை. Your life is bitter today. உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு கசப்பா The Lord is showing you a tree. கர்த்தர் இதோ ஒரு மரத்தை காட்டுகிறார். Put that tree into the water. அந்த மரத்தை எடுத்து தண்ணீரில் போடு. Take the cross joyfully. நீ சிலுவையை சந்தோஷமாய் எடு. Then a miracle happened. அப்பொழுது அற்புதம் நடக்கிறது. The bitter turned into sweet. கசப்பு மதுரமாய் மாறுகிறது. Today your water may be bitter. உன்னுடைய இன்றைக்கு உன்னுடைய தண்ணீர் கசப்பா இருக்கலாம். Today your life may be bitter. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை கசப்பா So இருக்கலாம். many bitter experiences. எவ்வளவோ கசப்பான அனுபவங்கள், So many bitter problems. எத்தனையோ கசப்பான பிரச்சனைகள், So many bitter difficulties. எவ்வளவோ கசப்பான கஷ்டங்கள். Oh, your life is bitter. ஓ, உன்னுடைய வாழ்க்கை கசப்பால் நிறைந்திருக்கிறது. Everything is bitter. எல்லாமே கசப்பு. But today the Lord wants to turn the bitter into sweet. ஆனால் இன்றைக்கு கர்த்தரோ உன்னுடைய கசப்பை மதுரமாய் மாற்ற He வாஞ்சிக்கிறார். shows a tree. அவர் ஒரு மரத்தை காட்டுகிறார். That tree is the cross of Jesus. அந்த மரம் அந்த ஆண்டவராக இயேசுவின் சிலுவையை, Not the cross of the thief. அந்த கல்லனுடைய சிலுவை அல்ல, Not the cross of Simon the Cyrenian. சிரேனே ஊரானாகிய சீமோனின் சிலுவையும் அல்ல, But the cross of Jesus. அது இயேசுவின் சிலுவை. Now you take it and put it in the water. இப்பொழுது நீ போய் அதை எடுத்து அந்த தண்ணீரில் போடு. Read Exodus 15, யாத்திராம் 15ஆம் அதிகாரம் 23 to 25. 23 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். And when they came to Mara, they could not drink the waters of Mara, for they were bitter. Therefore the name was it called Mara. And the people murmured against Moses, saying, What shall we drink? And he cried unto the Lord, and the Lord shewed him a tree, which when he had cast into the waters was made sweet. There he made for them a statute and an ordinance, and there he proved them. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே That's enough. Oh, as soon as this tree touched the water,
the water turned into sweet. இந்த மரம் இந்த சிலுவை தண்ணீரை அதை தொட்ட உடனே அந்த தண்ணீர் மதுரமாயிற்று. Everything in your life will become very sweet. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் மதுரமாய்விடும். Today you have so much of bitter, murmuring words maybe. இன்றைக்கு உனக்கு எத்தனையோ கசப்பான வார்த்தையோடு இருக்கலாம். Today you may be complaining about so many things. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை குறித்து நீ புகார் செய்து கொண்டிருக்கிறாய். Why God is allowing this suffering? ஏன் தான் கர்த்தர் இந்த கஷ்டங்களை அனுமதிக்கிறாரோ? But today you must surrender the thief's cross and Simon's cross. ஆனால் இன்றைக்கு நீ அந்த கள்ளனுடைய சிலுவையை அந்த சீமோனுடைய சிலுவையை நீ எனக்கு கொடுத்து விட. The Lord showed the tree. கர்த்தர் அந்த மரத்தை காண்பித்தார். The Lord did not put the tree into the water. No. கர்த்தர் அந்த மரத்தை கொண்டு வந்து அந்த தண்ணீரில் போடவில்லை. Moses was told, you take and put it in the water. நீ அந்த மரத்தை தண்ணீரில் போடு என்று மோசே The சொல்லப்பட்டார். Lord will not force the cross, his cross to come to your life. கர்த்தர் இந்த சிலுவை உன்மேல் வரும்படி பலவந்தம் பண்ண மாட்டார். You must gladly take it and put into your life. நீதான் சந்தோஷத்தோடு அதை எடுத்து உன் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். The Lord told you, take the tree and put it in the water. நீ அந்த மரத்தை எடுத்து தண்ணீரில் போடு என்று கர்த்தர் சொன்னார். You have to do that. நீதான் அதை செய்ய வேண்டும். I have to do that. நான் தான் அதை செய்ய வேண்டும். Lord, I accept your cross today. ஆண்டவரே, உமது சிலுவையை இன்றைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயா. I am surrendering the thief's cross which I was carrying all these days. இந்த நாட்களில் எல்லாம் நான் சுமந்து வந்ததான் இந்த கள்ளனுடைய சிலுவையை உம்மிடத்திலே கொடுத்து விடுகிறேன் ஆண்டவரே. My sufferings were because of my complaints, my bitterness and my anger. என்னுடைய கசப்பு, கோபம், என்னுடைய புகார் செய்தல், இதனால் தான் என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. Lord, my sufferings were because of my sin. ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள் நிமித்தமாகத்தான் என்னுடைய பாடுகள் வந்திருக்கின்றன. Today I repent about it இன்றைக்கு இவைகளெல்லாம் குறித்து நான் மனஸ்தாபம் மறந்துவிடுகிறேன். and surrender my life. என் வாழ்க்கை எடுத்து உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். Maybe you may be like Simon the Cyrene. ஒருவேளை சிரேனே ஊரானாகிய சீமோனை போல நீ இருக்கலாம். It is forced on you. அது உண்மையில் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. Today you surrender that cross இன்றைக்கு அந்த சிலுவையை எடுத்து நீ ஒப்புக் கொடுத்து விடு. and take up the cross of Jesus. இயேசுவின் சிலுவையை நீ எடுத்துக்கொள். In the olden days, they were carrying the cross to be crucified. முந்தின நாட்களில் சிலுவையில் அறையப்படும்படியாகத்தான் சிலுவையை சுமந்து செல்வார்களாம். You know, to crucify, not only cross is needed, hammer and nails also are needed. சிலுவையில் அறையப்படுவதற்கு சிலுவை மாத்திரமல்ல, அங்கு சுத்தியலும் ஆணியும் கூட தேவை. Listen carefully. நல்ல கவனமா கவனிங்க. Jesus did not say, my son, my daughter, take up the cross and the hammer and the nail and follow me. He didn't say that. இயேசு ஒரு காலம் இப்படி சொல்லவில்லை. என் மகனே, என் மகளே, சிலுவைய சுத்தியல ஆணியெல்லாம் எடுத்துட்டு பின்பற்றிவான்னு சொல்லல. No, only the cross to take. நீ எடுத்து செல்ல வேண்டியது சிலுவை மாத்திரம். That means somebody else will carry the hammer. அர்த்தம் என்ன தெரியுமா? வேறு யாராவது ஒருத்தங்க சுத்தியல கொண்டு வருவாங்க. Somebody else will carry the nails for you. உனக்காக சிலர் ஆணியை சுமந்துட்டு வருவாங்க. Did you get the message? இப்ப உனக்கு புரிஞ்சிருச்சா? There maybe in your house there may be a hammer. ஒருவேளை உங்க வீட்டுல சுத்தியல் இருக்கலாம். Maybe wife may be a hammer always hitting on you. ஒருவேளை உங்களுடைய மனைவி ஒரு சுத்தியல் போல இருந்து உங்களை எப்ப பார்த்தாலும் அடி அடி Or maybe husband may be like a hammer always hitting you. ஒருவேளை உங்களுடைய புருஷன் ஒரு சுத்தியலை போல இருந்து உங்களை எப்போதும் அடி அடி நரைச்சிட்டு Maybe wife may be like a nail always piercing you. ஒருவேளை உங்களுடைய மனைவி ஒரு ஆணி போல இருந்து எப்ப பார்த்தாலும் உருவ குத்திக்கிட்டே இருப்பா. Did you thank for the hammer and for the brother hammer and sister nail? உங்களோடு கூட இருக்கிறதான சகோதரன் சுத்தியல், சகோதரி சுத்தியலுக்காக, சகோதரி ஆணி, சகோதரன் ஆணிக்காக நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரிச்சிருக்கீங்களா? God faithfully gives some hammer and nails. எவ்வளவு உண்மையுள்ளவரா தேவன் இருந்து ஏற்ற சுத்தியலையும் ஆணியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Why do you complain about brother hammer and sister nail? ஏன் நீங்க இப்படி இருக்க சகோதரனாகிய சுத்தியல குறித்தும் சகோதரி ஆகிய ஆணியை குறித்தும் ஏன் நீங்க எப்போது புகார் செய்றீங்க? They are needed for you. அவங்கள உனக்கு தேவை, உனக்கு அவசியமானவங்க. Without that you cannot be crucified. அவங்க இல்லாட்டா நீ சிலுவையில் அறையப்படவே முடியாது. Have you ever heard anybody crucified on the cross without hammer and nail? யாராவது ஆணியும் சுத்தியும் இல்லாம சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? I don't think you will ever hear that. நீங்க ஒரு காலம் அப்படி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு. Sometimes in the faith home I found sometimes hammer and nail.
சில நேரங்களில் விசுவாச வீட்டுக்குள்ளே அந்த சுத்திகளும் ஆணியில் இருக்கலாம். Not always, but sometimes. எப்போதும் அல்ல, எப்பவாது. Maybe in your house there may be hammer and nail. ஒருவேளை உங்க வீட்டுல அந்த சுத்தியில ஆணி இருக்கலாம். But why do you complain against hammer and nail? ஏன் அந்த ஆணிக்கு விரோதமா அந்த சுத்தியிலுக்கு விரோதமா நீங்க புகார் செய்றீங்க? The Lord didn't ask you to carry the hammer and nail. Somebody else will carry. சுத்தியில தூக்கிட்டு போ, ஆணியை தூக்கிட்டு போ சொல்லி கத்த சொல்லவே இல்லை. வேற யாராவது தூக்கிட்டு வருவாங்க. So you must thank God for the hammer and nail. Without that you can never be crucified. நீ அந்த சுத்தியிலுக்காக ஆணிக்காக கத்தரை நீ ஸ்தோத்திரம் பண்ணணும். ஏன்னா அது இல்லாம நீ சிலுவையில் அறையப்படவே முடியாது. Without crucifixion there is no resurrection. சிலுவை அறையப்படுதல் இல்லாமல் உயிர்த்தெழுதலும் இல்லை. Beloved ones, all these are for our blessing. பிரியமானவர்களே, இவைகள் எல்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக. I heard about a story of a carpenter's tools. ஒரு தச்சு வேலை செய்யக்கூடிய அந்த பட்டறையில் இருக்கிறதான சம்பவத்தை குறித்து அந்த கதையை கேட்டிருக்கிறேன். Sometimes you might have heard the story. ஒருவேளை உங்கள சிலர் அந்த கேள்விக்கு அந்த சம்பவத்தை கேட்டுக்கலாம். The carpenter during the work time, lunch time, he went for lunch. அந்த தச்சு வேலை செய்கிறதான அவன் மதிய உணவு நேரத்தில் வெளியே போயிட்டான். Then the carpenter's tools wanted to have a conference, a meeting. அந்த தச்சனுடைய பட்டறையில் இருந்ததான எல்லா கருவிகளும் ஒரு பெரிய கூட்டம் மகாநாடு கூட்டிட்டு. So the hammer was on the chair. அந்த சுத்தியில் போய் சேர்ல உட்கார்ந்துக்கிடுச்சு. Then the nail told hammer out, he makes lot of noise. He should not be in the chair. ஆணி எழுந்து சொன்னாரு, இந்த சுத்தியில் எப்ப பார்த்தாலும் சத்தம் போட்டுட்டே இருக்கிறான். Then the hammer told nail should go out. He always, what work is always piercing others, he must go out. அப்பொழுது இந்த சுத்தியில் திருப்பி சொன்னாரு, இந்த பட்டறையை விட்டு இந்த ஆணிதான் வெளியே போகணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவன் மத்தவனை குத்திக்கிட்டே இருக்கிறான். Then the nail told, then the sandpaper has to go out. He's always like roughing and roughing and roughing like that. அப்பொழுது இந்த ஆணி சொன்னாரு, இல்ல இல்ல இந்த உப்புத்தாள் இவன் தான் வெளியே போகணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் மத்தவங்க பாட்டு தேய்ச்சிட்டே இருக்கிறான். And then the chisel and the sandpaper told the chisel should go. It's always cutting. அப்பொழுது அந்த உப்புத்தாள் சொல்லுச்சு, இந்த உளி இருக்கிறானே இவன் தான் வெளியே போகணும். எப்ப பார்த்தாலும் இவனை மத்தவனை செதுக்கிட்டே இருக்கிறான். And the chisel told, then the measuring tape should go, all the time judging and measuring others. அப்பொழுது உளி சொல்லுச்சு, இல்ல இல்ல இந்த இருக்கிற மெஷரிங் டேப், இந்த அளவு நாடா தான் வெளியே போகணும். எப்ப பார்த்தாலும் மத்தவங்களை பார்த்து ஒப்பிட்டு பேசி அளந்துட்டு இருக்கிறாங்க. By the time the carpenter came, இப்படி சண்டை இந்த எல்லாம் நடக்கிற நேரத்துல அந்த தச்சன் வந்தா. He used all these things to make a beautiful cross. அவன் இதுகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு அழகான சிலுவை செஞ்சுட்டான். Similarly, beloved ones, all these, some people are like measuring tape, some people like very rough, people like chisel. All these are needed in our life to carry this cross. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட சிலர் ஆணியை போல இருப்பாங்க, சில செதுக்கு ஒளியை போல இருப்பாங்க, சில அளக்கிறதான அந்த அளவு நாடா போல இருப்பாங்க. ஆனா இப்படிப்பட்ட எல்லாருமே ஒரு சிலுவையாய் மாறுறதுக்கு நமக்கு தேவை. We must thank God for all these people. இந்த எல்லா ஜனத்துக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். Then that cross will become very sweet. அப்பொழுது அந்த சிலுவை மிகவும் இனிமையா மாறிடும். All the blessings that we receive are through the cross of Jesus. நாம் பெறுகிற இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசுவின் சிலுவையினாலே உண்டாயிருக்கிறது. Now this month is the Good Friday and the Passion Week. Many people, even nominal Christians, are meditating on the cross. இந்த மாதம் என்று சொல்லும்போது பெரிய வெள்ளிக்கிழமை, சாமர் புதன்கிழமை என்று இவ்விதமான வாரங்களாக இருக்கிறது. இந்த நாட்களில் எல்லாம் சிலுவை குறித்து ஏராளமே தியானிப்பார்கள். But for we Christians, every day we must meditate on the cross. Every day we must carry the cross. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் சிலுவையை தியானிக்க வேண்டும், அனுதினமும் சிலுவையை சுமந்து செல்ல வேண்டும். I have to say, there was a time my life was bitter. என்னுடைய வாழ்க்கை கூட கசப்பினால் நிறைந்த வேளைகள் இருந்ததுண்டு. I used to say, God, why did you create me? ஆண்டவரே, ஏன் தான் என்ன படைச்சீரோ என்று கேள்வி கேட்டேன். Right from my childhood I am such a sickly boy. நான் இந்த சிறு பிராயத்திலிருந்து அவ்வளவு வியாதியஸ்தனாக இருந்தேன். Very dull in studies. நான் படிப்பிலும் அவ்வளவு மக்காக இருந்தேன். Number of times in the school I failed. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஏராளம் தடவை நான் தோற்றிருக்கிறேன். I didn't seem to have any brain. என்ன பொறுத்தளவுல மூளையே இல்லாத ஒரு ஆள் போல இருந்தேன். My mother told me, the time that son you were born, if I had planted a banana tree, by now number of times we would have eaten bananas. எங்க அம்மா சொன்னது என்ன தெரியுமா?
மகனே, நீ பிறந்த நேரத்துல ஒரு வாழை மரத்தை வச்சிருந்தா இந்த நேரத்துக்குள்ள எத்தனையோ தரம் வாழைப்பழம் எடுத்து நாங்க வாழைப்பழம் சாப்பிட்டுருக்கலாம். I was so useless. அவ்வளவு உபயோகம் இல்லாத ஒரு ஆளா இருந்தா. I complained to God, Lord, why did you create me? ஆண்டவரே, ஏன் தான் என்ன படைச்சிரோ என்று நான் தேவனை நோக்கி கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். I was such an angry boy. ஏன்னா அவ்வளவு கோபமுள்ள ஒரு மனுஷன் நான். But one day Jesus came into my life. ஆனாலும் ஒரு நாள் இயேசு என் வாழ்வில் வந்தார். He turned every bitter into sweet. ஒவ்வொரு கசப்பையும் அவர் மதுரமாய் மாற்றி விட்டார். He changed my brain. என்னுடைய மூளையை மாற்றினார். He removed all my sicknesses. என்னுடைய வியாதிகளை எல்லாம் போக்கினார். He removed my anger completely out of me. என்னுடைய கோபத்தை என்னை விட்டு முற்றிலும் நீக்கினார். He turned the bitter into sweet. கசப்பை மதுரமாய் மாற்றினார். Today you may be bitter in so many ways. இன்றைக்கு நீயும் கூட பல விதங்களில் பல தரப்புகளில் நீ கசப்புள்ள ஒரு ஆளாய் நீ இருக்கலாம். Why don't you come to the foot of the cross? ஏன் நீ சிலுவையின் பாதபடிக்கு வந்துவிடக் கூடாது? Why don't you leave all your the thieves, Simon's cross at the feet of Jesus? உன்னிடத்தில் உள்ள அந்த கள்ளனுடைய சிலுவை, சிமியோனுடைய சிலுவை நீ ஏன் கொண்டு வந்து அவரிடத்தில் பாதத்தில் கொடுத்து விடக்கூடாது? This water of Mara, today he wants to change. எப்படிப்பட்ட மாறாவாக உனக்கு இருக்கட்டும், ஆனால் ஆண்டவரோ இன்னைக்கு உன்னை மாற்றும்படி வாஞ்சிக்கிறார். He will not force his cross to come upon you, no. அவருடைய சிலுவை உன்மேல் வரும்படி அவர் உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டார். Today he is showing you the tree. ஆனால் இன்றைக்கு அந்த மரத்தை தான் உனக்கு காட்டுகிறார். My son, my daughter. என் மகனே, என் மகளே, now your life is Mara. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது. So much of bitter things in your life. அவ்வளவு கசப்பினால் உன் வாழ்க்கை நிறைந்திருக்கிறது. Your life is so bitter. உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவு கசப்பாய் You இருக்கிறது. may be saying, why am I on this earth? ஏன் தான் அந்த பூமியில இருக்கிறேனோ என்று நீ கதறிக் Why I கொண்டிருக்கிறாய். have to suffer like this? ஏன் இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படணும்? When are these problems to go? எப்பத்தான் இந்த பிரச்சனை ஒளியுமோ? How long should I suffer? எந்த அளவுக்கு நான் கஷ்டப்படணும்? Today is the day for you. இதோ இந்த நாள் அது உனக்குரிய நாள். He is going to change the bitter into sweet. கசப்பை மதுரமாய் அவர் மாற்றப் போகிறார். Look at the tree. அந்த மரத்தை பார். Today you receive that cross into your life. இன்றைக்கு அந்த சிலுவை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். For the joy that was set before him, he endured the cross. அவர் தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் சிலுவையை சகித்தார். What was the joy that he had before him that he endured the cross? அந்த சிலுவையை சகிக்கும் போது அவருக்கு முன்பாக இருந்ததான சந்தோஷம் என்ன? You and I. நானும் நீயும் தான். While Jesus was carrying the cross, இயேசு சிலுவையை சுமந்து கொண்டே போன போது why he was joyful? ஏன் அவர் சந்தோஷமா இருந்தார்? By my carrying the cross, நான் இப்படி என்னுடைய இந்த சிலுவையை சுமப்பதினால் millions of people's lives are going to become sweet. லட்சக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கை மதுரமாய் மாறப்போகிறது. That was the joy that he had before him. அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷம் அதுதான். I want to tell you, dear child of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு காரியத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். today if you will take up the cross and follow Jesus, இன்றைக்கு நீ உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு உன் இயேசுவை பின்பற்றிக் கொண்டே செல்வாய் என்றார். millions of people will be blessed through you. உன் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Family will be blessed. உன்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக Your இருக்கும். church will be blessed. உன்னுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். Neighborhood will be blessed. உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Wherever you go, you will become a blessing. நீ எங்கு போனாலும் ஆசீர்வாதமாய் நீ இருப்பாய். And all the blessings that we receive are through the cross of Jesus. நாம் பெறுகிற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையின் வழியாய் மாத்திரமே. Let me just mention one more blessing of the cross and close. சிலுவையின் இருக்கிறதான மற்றொரு ஆசீர்வாதங்களை கூட நான் சொல்லி நான் முடிக்கட்டும். 1 Corinthians chapter 1 verse 18. முதலாம் கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது. The preaching of the cross is to them that perish foolishness, but unto us which are saved it is the power of God. Preaching of the cross is the power of God. சிலுவை பற்றிய பிரசங்கம் அது தேவ பலனாய் இருக்கிறது. So the cross brings the power of God. சிலுவை தேவ பலனையே கொண்டு வந்து கொடுக்கிறது. Without the cross of Jesus, your life is very weak. இயேசுவின் சிலுவை இல்லாத பட்சத்தில்
உன் வாழ்க்கை மிகவும் பலவீனமாயிருக்கு. And the power, the Greek word is dunamis, means dynamic power. இங்கு கிரேக்க பதம் இந்த வல்லமை பலன்ங்கிறது அர்த்தம் என்ன தெரியுமா? டூனாமிஸ், அர்த்தம் அணுகுண்டு போன்ற சக்தி, Or miraculous power. அது அற்புத சக்தி. So if you will take up the cross of Jesus, இயேசுவின் சிலுவையை நீ சுமப்பாய் என்றால் it is the power of God. அது தேவ பலனாயிருக்கிறது. Dynamic power. அது அணுகுண்டு போன்ற சக்தி. It is like you take the most powerful bomb and throw into hellfire. மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அணுகுண்டை எடுத்து நீ நரக அக்கினிக்குள் வீசும்போது Then there will be a huge explosion. பயங்கரமான ஒரு வெடிப்பு உண்டாகும். The whole hell will be shaken. முழு நரகம் பாதாளம் அசைக்கப்படும். That is the power of the cross. அதுதான் சிலுவையின் வல்லமை. Preaching of the cross is the power of God. சிலுவையின் பிரசங்கம் தேவ பலனாயிருக்கிறது. It's a dynamite. அது ஒரு அணுகுண்டு போன்ற சக்தி. Today when you carry the cross joyfully, it is a dynamite. இன்றைக்கு நீ உன் சிலுவையை சந்தோஷமாய் சுமந்து செல்வாய் என்றால் அது அணுகுண்டு போன்ற சக்தியாய் உன்னோடு கூட வரும். When last time when I went for Bangalore convention, கடந்த முறை பெங்களூர் கன்வென்ஷன் நான் விஜயம் செய்த போது when I was preaching, I introduced myself for the people who did not know me. என்னை அறியாதவர்களுக்கு நான் என்னை குறித்து முதலாவது என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். I told I am a terrorist. நான் சொன்னேன் நான் ஒரு தீவிரவாதி. My work is to throw bombs wherever I go. என் வேலை என்ன தெரியுமா? எங்க போனாலும் அணுகுண்டு வீசுறதுதான். But not the ordinary bombs, சாதாரண குண்டு இல்ல, not ordinary terrorists, சாதாரண ஒரு தீவிரவாதி இல்ல, spiritual terrorists, ஆவிக்குரிய தீவிரவாதி. throwing spiritual dynamites. நான் ஆவிக்குரிய அணுகுண்டுகளை வீசுவது. I want every one of you today to become a terrorist. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தீவிரவாதிகளாய் மாறுபடி நான் A வாஞ்சிக்கிறேன். terrorist for Jesus. இயேசுவுக்காய் தீவிரவாதிகள். When you go from here, you should carry dynamite. நீ இங்கிருந்து புறப்பட்டு செல்லும்போது அணுகுண்டு போன்ற பலனை எடுத்து செல். You should throw these dynamites into the territory of the devil. நீ இந்த அணுகுண்டு போன்ற சக்தி இந்த குண்டை எடுத்து பிசாசின் எல்லைக்குள் வீசி எறி. Throw the dynamites into the kingdom of sickness and death. வியாதி மரணம் என்கிற ராஜ்யத்துக்குள் இந்த குண்டுகளை வீசு. Throw these dynamites into hell. நீ இந்த குண்டுகளை எடுத்து நரகம் பாதாளத்துக்குள் வீசு. Today, how many of you want to become terrorist with me? இன்றைக்கு உங்களில் எத்தனை பேர் என்னோடு கூட தீவிரவாதிகளாய் இருக்கும்படி How many வாஞ்சிக்கிறீர்கள்? of you really want to be terrorists for Jesus? உங்களில் எத்தனை பேர் இயேசுவுக்காய் தீவிரவாதிகளாய் மாற வாஞ்சிக்கிறீர்கள்? Hallelujah! ஹல்லேலூயா! The preaching of the cross is the power of God. சிலுவையை பற்றிய பிரசங்கம் தேவ I பலனாய் tell இருக்கிறது. you, that power is greater than the power of nuclear bomb. இதோ இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறேன், அந்த வல்லமை பலன் இருக்கிறது, அது நியூக்ளியர் சக்தியை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது. That power is greater than all the powers in this world. அந்த வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையை காட்டிலும் பெரியது. You should go as a terrorist for Jesus. நீ இயேசுவுக்காக ஒரு தீவிரவாதியாக புறப்பட்டு போ. Destroy the powers of darkness. நீ அந்தகார சக்திகளை அழித்து போடு. Destroy the powers of hell. பாதாளத்தின் வல்லமைகளை அழித்து போடு. Destroy the powers of sin. நீ வியாதியின் வல்லமையை அழித்து போடு. Destroy the powers of hell. நீ பாதாளத்தின் வல்லமையை அழித்து போடு. Destroy the powers of death. நீ மரணத்தின் வல்லமையை அழித்து போடு. Cross is the power of God unto salvation. சிலுவை இது ரட்சிக்கப்படும்படி தேவ பலனாய் From இருக்கிறது. today you don't need to carry the cross of the thief and Simon. இன்று துவங்கி நீ அந்த கல்லருடைய சிலுவையோ அல்லது சீமோனுடைய சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. Come on, stand up now. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். Come on, stand up now. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். And today you receive this mighty power. இன்றைக்கு இந்த வல்லமையான பலத்தை நீ பெற்றுக்கொள். You must be a terrorist for நீ Jesus. இயேசுவுக்காக ஒரு தீவிரவாதியாக You வேண்டும். must become a spiritual terrorist. நீ ஆவிக்குரிய தீவிரவாதியாய் மாற And you வேண்டும். should carry enough bombs as you go from this place. இந்த இடத்தை விட்டு நீ செல்வதற்கு முன்பாக போதுமான அளவு குண்டுகளை எடுத்துக்கொண்டு செல். Carry
enough bombs with you. நீ போதுமான அளவு அணுகுண்டுகளை And எடுத்துக்கொள். you must throw into the kingdom of darkness. நீ போய் அந்தகார ராஜ்யத்தின் மேல் அந்த குண்டுகளை வீசு. The devil should be afraid of you. பிசாசு உன்னை பார்த்து பயந்து ஓடணும். The devil should know you are a spiritual terrorist. பிசாசு உன்னை பார்க்கும்போது ஆவிக்குரிய தீவிரவாதி என்று அறியட்டும். You are not an ordinary man நீ or woman. நீ சாதாரணமான ஒரு ஸ்திரியோ புருஷனோ அல்ல. You are the soldier of Christ. நீ கிறிஸ்துவின் போர் சேவகன். You are in the battlefield for Jesus. இதோ இயேசுவுக்காக யுத்த களத்தில் இறங்கி Devil இருக்கிறாய். cannot touch you. பிசாசு உன்னை தொட முடியாது. Cross is dynamite. ஓ, இந்த சிலுவை ஒரு அணுகுண்டு போன்ற சக்தி. Cross of Jesus is powerful like dynamite. இயேசுவின் சிலுவை அது அணுகுண்டு போன்ற வல்லமை நிறைந்தது. Receive the power of God today. இன்றைக்கு இயேசுவின் வல்லமை பெற்றுக்கொள். That mighty anointing you receive today. இன்றைக்கு அந்த வல்லமையான அபிஷேகத்தை பெற்றுக் You கொள்ளுங்கள். are not an ordinary person. நீங்கள் ஒரு சாதாரண நபர் அல்ல. You are a chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. A royal priesthood. ராஜ்யமான ஆசாரிய A holy கூட்டம். nation. ஒரு பரிசுத்த ஜாதி. A chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. Oh, to declare the marvelous works of God. தேவனுடைய புண்ணிய காரியங்களை அறிவிக்கும்படிக்கு Receive the dynamic power. இதோ அந்த அணுகுண்டு போன்ற சக்தியை பெறுங்கள். Receive the dynamic power. இன்றைக்கே அந்த அணுகுண்டு போன்ற சக்தியை Oh, பெற்றுக் devil கொள்ளுங்கள். is afraid of you. பிசாசு உன்னை பார்த்து பயப்படுகிறான். Sickness is afraid of you. வியாதி உன்னை பார்த்து பயப்படுகிறது. Sin is afraid of you. பாவம் உன்னை பார்த்து பயப்படுகிறது. Hell is afraid of you. பிசாசு உன்னை பார்த்து பயப்படுகிறது. Receive the dynamic power. இதோ இதோ அந்த அணுகுண்டு போன்ற சக்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். Your body belongs to Jesus. உன் சரீரம் இயேசுவுக்கு மாத்திரம்தான் சொந்தம். Redeemed by the blood of Jesus. இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உன் சரீரம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறது. Sickness has no power, authority over you. வியாதிக்கு உன் மேல் எந்த அதிகாரமுமே இல்லை. It must go now. அது இப்பொழுதே போகத்தான் வேண்டும். Every power of devil should go. ஒவ்வொரு பிசாசின் வல்லமை போக வேண்டும். Hallelujah. In the name of Jesus. Get out, devil, every sickness, every pain, I rebuke in the name of Jesus. Get out, get out. Hallelujah. Hallelujah. Before we close, I believe God wants to bless us, every one of us. இதை முடிப்பதற்கு முன்பாக தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும்படியாகத்தான் வாஞ்சிக்கிறார் என்று நான் If விசுவாசிக்கிறேன். you believe from today, your life will turn from bitter into sweet. இன்றைக்கு நீ விசுவாசிப்பாய் என்றால் இன்று துவங்கி உன் வாழ்க்கை கசப்பான அனுபவத்திலிருந்து மதுரமாய் மாறினதாய் இருக்கும். Darkness into light. இருளிலிருந்து வெளிச்சம் உதிக்கும். And weakness into strength. பலவீனத்திலிருந்து பலசாலியாய் நீ இருப்பாய். All please come forward. All come closer. எல்லாரும் முன்னால வாருங்க, முன்னால வாங்க. Don't stand far away. தூர நிக்காதீங்க. Come closer. சீக்கிரமா வாருங்க, வாங்க. All come closer. சீக்கிரமாய் வாங்க. Those who are standing far away, God wants to touch you. தூரத்தில் நின்று கொண்டிருக்கிறதான உங்களையும் கூட கத்த தொடும்படி You வாஞ்சிக்கிறோம். may be dry like a dead wood. நீ ஒருவேளை செத்த மரத்தை போல காய்ந்து போய் இருக்கலாம். For a very long time, you may not be filled in the spirit. நீ எவ்வளவோ நீண்ட நாட்களாய் ஆவியில் கூட நிரம்பாத ஒரு ஆளாக இருக்கலாம். Today, the power of God is all around this place. கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்தை சுற்றிலும் வியாபிக்கிறது. Power of God is all around this place. இந்த தேவ வல்லமை இந்த இடத்தை சுற்றி இருக்கிறது. You receive the power of God today. இதோ தேவ வல்லமையை இன்று பெற்றுக்கொள். You receive the healing today. இன்றைக்கு சுகத்தை You பெற்றுக்கொள்ளுங்கள். receive the cross of Jesus today. இன்றைக்கு இயேசுவின் சிலுவையை பெற்றுக்கொள்ளுங்கள். Hallelujah.
The Lord turned our Mara into sweet, for that we will praise God. கர்த்தர் நமது மாறாவை மதுரமாய் மாற்றியிருக்கிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Praise Him. Praise Him. Cross of Jesus is the power of God, and that dynamic power the Lord has given us. Lift up the hands and praise God. இயேசுவின் சிலுவை அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்த அணுகுண்டு போன்ற சக்தி வாய்ந்த அந்த பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Cross of Jesus overcomes death, devil and disease, so that we will praise God. இயேசுவின் சிலுவை மரணம், வியாதிகள், பாதாளத்தை ஜெயிக்கிறபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise the Lord. அன்புள்ள எங்கள் தகப்பனே, உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுகிறீரே சாமி. இம்மட்டுமாய் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உணர்த்தி கொடுத்தீரே சாமி, ஸ்தோத்திரம். இனியும் எங்களுக்கு அந்த கல்லருடைய சிலுவை எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. எங்களுடைய தவறுகள், பாடுகள், முறையீடுகள் மூலமாய் நாங்கள் கர்த்தாவே அந்த சிலுவையை கொண்டு வந்தோம். அந்த கர்த்தாவே சீமோனின் சிலுவையை சுமந்து வந்தோம் ஆண்டவரே. இன்றைக்கு இதை நாங்கள் ஆழமான தீர்மானத்தில் உம்மிடத்தில் நாங்கள் விட்டு விடுகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு சந்தோஷத்தோடு உம்முடைய சிலுவையை நாங்கள் சுமந்து செல்லும்படியாய் நாங்கள் உம்மிடத்தில் வந்து நாங்கள் அதை எடுத்துக் கொள்கிறோம் கர்த்தாவே, எடுத்துக் கொள்கிறோம். இங்கிருந்து புறப்பட்டு போகும்போது நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு நாங்கள் போகட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவையில் முன்பாய் வைக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை பார்த்து நாங்கள் ஓடட்டும் கர்த்தாவே. இனி போகிற இடமெல்லாம் உமக்கன்று எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய், தீவிரவாதிகளாய் நாங்கள் புறப்படட்டும் கர்த்தாவே. பாதாளத்தின் வல்லமைகள், வியாதியின் வல்லமைகளை கீழ்ப்படுத்தக்கூடியதாய், பாவத்தின் வல்லமைகளை அழித்துப்படத்தக்கதாய் உடைய வல்லமை எப்போது எங்களோடு தங்கி இருக்கட்டும் சாமி. எப்போது எங்களுக்கு ஒரே ஒரு வாஞ்சை இருக்கட்டும் ஐயா. நீர் எப்பொழுது வந்தாலும் உம்மை சந்திக்க ஆயத்தத்தோடு இருக்க உதவி செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God, and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us all, now and until the Lord returns in glory. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah. Hallelujah.